வார்த்தையை நான் போஷித்தா. ஆமென் சொல்லுங்களேன். அலையிலே சொல்லுங்களேன். நீங்க இந்த ஒரு வருஷம் வசனத்தை வாசித்தீங்களோ வாசிக்க நினைக்க தெரியாது, எனக்கு அது தெரியும். அப்படி இந்த ஒரு வருஷம் படிச்சவங்க படிக்காதவங்களே வாசிக்க முடியாது, படிச்சவங்க நீங்க வசனத்தை வாசித்தீங்களோ வாசிக்கலோ எனக்கு தெரியாது, எனக்கு அது தெரியும். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இந்த மன்னாவாகிய வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு நன்மை புரியப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தொடர்ந்து வாசிங்க. இந்த 40 வருஷம் நம்ம அது யோசிக்க மாட்டேங்கிறோம். ஏன் சிச்சை வருது அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்கு நேர்ந்து செய்யாம இருக்கிறோம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஏதாவது கொடுத்தத நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்லிப்பார். எதுக்கு? உனக்குபடியா. எனக்கு மட்டும் ஏன் செலவு வருது, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது, எப்ப பார்த்து எனக்கு தான் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ நீ ஆண்டவருக்கு செய்யல, ஏதோ உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு இடைவெளி இருக்குது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்ப இது என்ன செய்யணும்? மாறணும். ஒருவன் தன் புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல ஏன் அவனை சிருஷ்டிக்கிறார்னா, நான் அவனுடைய பிள்ளை என்பது அதிகாரம் அவனுக்கு இருக்குது, அதனால அவனை சிருஷ்டிக்கிறார். ஆமென். சிருஷ்டிக்காட்டான வாழ்க்கை என்ன ஆகுது தெரியுமா? சிருஷ்டிக்கப்பட என்ன ஆகுது தெரியுமா? சிருஷ்டிக்கப்படலாம் நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா? நம்மளுக்கு பசங்க காமிக்கிற வாழ்க்கை நம்மளை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறேன்னா நம்ம பாதை செய்யும் மாறி போயிடும். நம்ம பாதை செஞ்சுருங்க மாறி போயிடும். நம்ம அவருக்கு பிரியமில்லாத பிள்ளைய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அவருடைய சிச்சை மட்டும் செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாது, அவரால் கடந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தர் எவனுக்கு அன்பு கூறுகிறாரோ தண்டிக்கிறார். சொல்லுகிறது போல நீங்கள் சிற்சியை சைக்கிளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார்.